தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் உங்கள் ஆர்கே. உங்கள் மனதின் எண்ணங்கள் எனது வார்த்தையின் வாயிலாக. தற்போது தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கவர் தான் விஜய். அவங்க கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினாங்க. கட்சி தொடங்கி ஓராண்டுக்குள்ள மத்திய உள்துறை அமைச்சர்ல அவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால் என்ன, இந்தியாவில் எத்தனை விதமான பாதுகாப்பு பிரிவுகள் உள்ளது, அந்த பாதுகாப்பு பிரிவுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை தற்பொழுது விரிவாக பார்ப்போம். இந்தியாவில் 6 பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கு. எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட், இசட் பிளஸ், எஸ்பிஜி அப்படின்னு சொல்லி அதை 6 கேட்டகரியா பிரிக்காங்க. அதுல இப்ப முதல் கேட்டகரி பாத்தீங்கன்னா எக்ஸ் கேட்டகரி. அந்த எக்ஸ் கேட்டகரி யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா எம்எல்ஏ, எம்பி பிளஸ் செலிபிரிட்டிஸ். இவங்களுக்கு ஏதாவது த்ரெட்ஸ் இருந்துச்சு, அதாவது ஏதாவது அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேசிக்கான கேட்டகரி எக்ஸ் கொடுப்பாங்க. இது இப்போ தற்போது தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா கிட்ட இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்ல அக்ஷய்குமார்கிட்ட இந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க மத்திய அமைச்சகத்துல இருந்து. இந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்புல இந்த ஸ்டேட் போலீஸ் தான் அந்த பாதுகாப்பு பிரிவுல செயல்படுவாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு. தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்க இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புல 6 தமிழ்நாடு போலீஸ், அதே நேரத்தில் 2 சிஆர்பிஎஃப் போலீஸ் இதுல பணியில இருப்பாங்க. இவங்க ரொட்டீனா 24x7 அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் மாறி மாறி பணியில அமர்த்தப்படுவாங்க. அதே நேரத்தில் 364 இந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பா செயல்படுவாங்க. அதாவது இவங்களோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவங்ககிட்ட யாரும் நெருங்காத அளவுக்கு இவங்க பாத்துக்கிடுவாங்க. அதே நேரத்துல விஜய் தங்கியிருக்க வீடா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது மீட்டிங் போனாங்க, பரந்தூர் விமான நிலையம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் போகும்போது போறாங்கல்ல, அந்த டைம்ல அவங்க தங்கியிருக்க விடுதியில அவங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. தற்போது விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அமைச்சரால இதுவரைக்கும் 79 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் பிளஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவங்கள போன்றவங்களும், அது போக நடிகர்கள்ல சல்மான் கான், ஷாருக் கான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒய் பிளஸ் கேட்டகரி மத்திய அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒய் பிளஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 6 மாநில காவல்துறையினரும் 4 சிஆர்பிஎஃப் ட்ரெயின்டு பர்சனும் இதுல இந்த பிரிவுல இடம்பெறுவாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இசட் பிரிவு பாதுகாப்பு. இந்த இசட் பிரிவு பாதுகாப்புல பாத்தீங்கன்னா 16 மாநில காவல்துறையினரும் 6 சிஆர்பிஎஃப் வீரர்களும் இந்த பிரிவுல இடம்பெறுவாங்க. இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை அவங்களுக்கும், அதே நேரத்துல பாபா ராம்தேவ் அவங்களுக்கும் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இசட் பிளஸ் பாதுகாப்பு. இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு எஸ்பிஜிக்கு அடுத்தபடியா வர்றதுங்க. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை, மத்திய பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அது போக இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றிலிருந்து வீரர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்படுறதாங்க இசட் பிளஸ் பாதுகாப்பு. இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு யாருக்கெல்லாம் வழங்குவாங்கன்னா முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர்கள், இந்த மாதிரி முக்கியமான நபர்களுக்கு யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாம பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்படுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புல தாங்க இருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்புல மொத்தம் 51 படை வீரர்கள் பாதுகாப்புல பணியில இருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா எஸ்பிஜி, இதுதாங்க நம்ம இந்தியாவிலேயே மிக வலுவான ஒரு பாதுகாப்பு படை. இது யாருக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஎம், அதாவது பாரத பிரதமர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த எஸ்பிஜி பாதுகாப்புல தாங்க இருக்காங்க. இந்த எஸ்பிஜி பாதுகாப்புக்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா துணை ராணுவ படை வீரர்கள் இந்த எஸ்பிஜிக்குள்ள இடம்பெறுவாங்க. அதுலயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் மட்டும் தான் இதுல பணி செய்ய முடியும். இதுல 3000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பணியில இருப்பாங்க. இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற பாதுகாப்பு படை எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா முன்னாள் இந்திய பாரத பிரதமர் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குனாங்க. இந்த எஸ்பிஜி அப்படியோட பாதுகாப்பு படையோட தலைவர் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமரோட தலைமைச் செயலர், அதாவது ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தான் இந்த பாதுகாப்பு படையை கட்டமைச்சு கொண்டு போவாங்க. இந்த பாதுகாப்பு படையில வேலை செய்றவங்க ரொட்டீனா ஒரே ஆள் வேலை பார்க்க முடியாது, மாற்றி மாற்றி சுழற்சி முறையில கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே ஆள் எப்பவுமே பிரதமர் பக்கத்துல இருக்க முடியாது. ஏன்னா பாதுகாப்பை கருத்தில் கொண்டு
அந்த எஸ்பிஜி கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய நாட்டில் வந்து எத்தனை பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்த்தோம். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்கள் நடிகராக இருக்க வரைக்கும் ஒரு முன்னணி நடிகராக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க நடிகராக இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை. ஆனா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்க போய் தான் மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க நடிகராக இருக்க வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்புமே அவங்களுக்கு தேவைப்படல. ஆனா ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வருது. அதுல ஒய் பிளஸ் இசட் பிளஸ் பாதுகாப்புலாம் வந்து சும்மா வந்து மத்திய அரசு யாருக்கும் கொடுக்காதுங்க. ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு வழங்கப்படும். அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாவோ அரசியல்வாதிகளாலோ ஏதோ அச்சுறுத்தல் இருக்க போய் தான் மத்திய அரசு இந்த பாதுகாப்பை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதனால பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பாதுகாப்பாக அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த களத்தில் சந்திப்போம். நன்றி.